சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டப்பேரவையில் வெடித்த மோதல், பரபரப்பு. 2வது நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்களை கடுமையாக குற்றச்சாட்டுகளை முதல்வர் விஜய் அவர்கள் மீது முன்வச்சிருக்கார். மேலும் விஜய் அவர்கள் இப்போது வரை வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை. தொடர்ந்து ஊமையாகவே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். சட்டசபையில் உண்மையில் விஜய் முழித்திருக்கிறாரா இல்லது தூங்குகிறாரா என தெரியவில்லை. அவர் எப்படியாவது வாய் திறந்து பேச வேண்டும் என்பதையெல்லாம் உதயநிதி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வெறும் 30 நாட்கள் மட்டுமே முதலமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். மேலும் திமுக அரசு, தாவேக அரசின் இந்த 30 நாட்களில் பல்வேறு தவறுகள் நடந்துள்ளது என்பதை கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போதிலும் அதற்கு விஜய் அவர்கள் பதிலளிக்காமல் இருந்தது தவறுதான், நடந்தது உண்மைதான். ஆனால் 48 மணி நேரத்திற்குள் திமுகவில் உள்ள ஊழல் அமைச்சர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டு சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. எப்படி திமுக அரசில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு திமுகவில் எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லையோ, அதே போல தாவேக அரசில் ஒவ்வொரு அமைச்சர்களும் இருக்க மாட்டார்கள். திமுகவில் உள்ள நிர்வாகிகள் தான் மேலும் பாலியல் வன்கொடுமையில் தொடர்பு இருந்தார்கள். ஆனால் தாவேகாவில் உள்ள அமைச்சர்கள் அப்படி கிடையாது. திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களையும் காப்பாற்றியதே திமுக தான். அவர்கள் செய்த ஊழல்கள், குற்றங்களை காப்பாற்றும் முயற்சிகளில் திமுக மேற்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது நல்லவர்கள் போல இங்கு அனைவரும் பேச வந்து விட்டார்கள். திமுகவின் ஆட்சி என்னவென்று மக்களுக்கு தெரியும். முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்திருக்கிறார். மேலும் அவர் தோல்வியடைந்ததற்கு காரணம் என்ன? கொளத்தூரிலே செய்த ஊழல்தான். தொடர்ந்து திமுக எப்பொழுதும் வெற்றி பெற்றுவிடும். தாவேகா என்பது பொம்மை, அதனால் விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியாது என கணித்ததுதான். தொடர்ந்து திமுகவில் உள்ளே உள்ளடி வேலைகள் நடந்தது. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் என கூறிவிட்டு தகுந்த மகளிருக்கு மட்டுமே 1000 என கூறியது மக்களை ஏமாற்றிய திமுக அரசை மக்கள் தகுந்த பாடம் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். மேலும் உதயநிதி அவர்கள் பேசுவதெல்லாம் அவர் கிட்டத்தட்ட மக்களின் பக்கம் இருந்து பேசுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்தபோது என்ன செய்தார்? துர்கா ஸ்டாலின், அதாவது அவரது அம்மாவிடம் சென்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவரை எப்படியாவது ஆட்சியை கலையுங்கள், நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என பொறாமைப்பட்டு பேசியிருந்தார். உண்மையில் உதயநிதி ஒரு பக்கா சுயநலவாதி. எப்படி தாவேகாவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என யோசிக்கிறாரோ, ஆனால் தற்போது வரை அவரால் கலைக்க முடியவில்லை. அவரது நண்பர் ரித்தீஷ் கைது செய்ததால் ஒட்டுமொத்த ஊழல் முறைகேடும் அனைத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விட்டார்கள். இனி திமுக ஆட்சி அமைக்கவே முடியாது. மேலும் நடைபெறப் போகின்ற இடைத்தேர்தலிலும் திமுக வெற்றி பெறாது என்கின்ற தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருந்தபோது ஒட்டுமொத்தமான அரசியல் பங்குகளை அனைத்தும் ரித்தீஷ் அவர்களுக்கு பதவியே இல்லாமல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் இது பற்றி தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதும் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால்தான் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உதயநிதி அங்கிருந்து வெளியே நடப்பு செய்தார். மேலும் காவல்துறை அனைத்தும் குவிக்கப்பட்டது. உதயநிதி அவர்கள் வாயை திறங்கள் விஜய் என்று பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 35 நாட்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக சிறப்பான ஆட்சியை நடத்துகின்றார் விஜய். ஆனால் திமுகவின் ஆட்சியில் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததுதான் மிச்சம். தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழலின் பிடியில் சிக்கி உள்ளார்கள். ஆனால் உதயநிதி அவர்களோ வெட்கமே இல்லாமல் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அதற்காக முதலமைச்சர் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவிக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஆனால் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வோம் என கூறியது யார்? திமுகவின் ஆட்சியில் உதயநிதிதான் கூறியிருந்தார். ஆனால் அதற்கான எந்த வழிமுறைகளால் எடுத்தாரார் என்று கேட்டால் கிடையாது. பிஜேபியின் கைகூலியாக செயல்பட்டு அவர்களிடமிருந்து கடன்களை பெற்று அதை தன் கோபாலபுர இல்லத்தில் சேர்த்தது மட்டுமே மிச்சம். ஆனால் தாவேகா அப்படி கிடையாது. தொடர்ந்து இனி வரும் நாட்களில் மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடமும் சென்று மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அவர்கள் அதனால்தான் திமுக சட்டப்பேரவை நடத்தும் போது ஆளுநர் ஒரு தடவை கூட உரையை வாசித்தது கிடையாது. ஆனால் தற்போது தாவேகா ஆட்சி நடத்தும் போது ஆளுநர் இடம் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் வாசித்திருக்கிறார் என்றால் விஜயின் நல்லாட்சியை புரிந்து கொண்டுதான் அவர் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார். மேலும் திமுக தற்போது நடைபெறப்போகும் இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்போது சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்த அளவிற்கு உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படவில்லை. சட்டப்பேரவையில் தேவையில்லாமல் அவர் சில தகவல்களை பேசி கொண்டிருக்கிறார். அதுவும் பொய்யான தகவல்கள். நேற்று சட்டசபையில் ஆதாரங்களோடு உதயநிதி அவர்கள் சில பேப்பர்களை கொண்டு வந்திருந்தார். ஆனால் அது அனைத்துமே போலியான விஷயங்கள். இதற்கு முன்பு திமுகவின் நீர் நிலைமை மிகவும் மோசமானதற்கு காரணம் மணல் கொள்ளைதான். திமுக ஆட்சியில் செய்த முறைகேடுகள் என்ற தகவல்களை ஆதாரத்துடன் தற்போது தாவேகாவின் நிதி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் தலையில் ஒரு மிகப்பெரும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆட்சியில் சில நன்மைகள் இருக்கிறது, ஆனால் ஒட்டுமொத்தமாக ஊழல்தான் திமுக ஆட்சியில் நடந்தது. கனிம வளங்கள், நீர்த்துளைகள் அனைத்தும் மிகவும் மோசமாக மாறியது. மேலும் இதுவரை மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் திமுக சில நன்மைகளை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு செய்துள்ளது. அதை எதிர்ப்போம் என்று அதற்கான பிரச்சனை தீர்வுகளை இதுவரை காணவில்லை. வெறும் வாயில் மட்டுமே பேசிவிட்டு சென்றார்கள். ஆனால் தற்போது தாவேகா இதில் தக்க வழிமுறைகளை எடுத்துள்ளது. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல் அதிகரிக்கக்கூடாது என்பதற்காக அவை தலைவர், அவை காவலர்கள் மூலமாக அங்கு சற்று பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. சிறிது நேரம் லைவும் நிறுத்தப்பட்டது. அதற்கு காரணம் ஏற்பட்ட இந்த அசம்பாவிதம்தான். ஆனால் கடந்த கால திமுக ஆட்சியில் மக்களது நிலைமை எப்படி இருந்தது என்பதை உணர்ந்துதான் திமுக செயல்பட வேண்டும். தற்போது அனைத்தையும் நாங்கள் சரி செய்துள்ளோம். திமுகவை போல நாங்கள் கமிஷனோ கரப்ஷனோ செய்யவில்லை. மக்களுக்கு தேவையான ஆட்சியே மக்களாட்சிதான் இந்த கட்சி நடத்துகிறது என விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார்.